வெல்கம் டு கேம் சேஞ்சர். இன்றைக்கி டே 24ங்க. அப்படியே காலையில் ரெடி ஆகிட்டு ரெயின் கோட் மாட்டிட்டு கிளம்பிட்டேன். நல்ல மழைங்க காலையிலேருந்தே. இருந்தாலும் நம்ம டார்கெட்டை முடிக்கணும்ல, அதனால் கிளம்பிட்டேன். ஏற்கனவே ஜொமேட்டோ ஓட்டியிருக்கேன், இப்போ ஸ்விக்கி 50 நாள் ஓட்டிகிட்ருக்கேன். காலையில் அப்படியே சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு ஆர்டராக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். மழையில் கூட நம்ம இதையும் பார்க்கல, நம்ம டார்கெட் முக்கியம்னு கிளம்பி போய்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு ஆர்டராக எடுத்து டெலிவரி பண்ணிகிட்டு இருந்தோம். ரோட்டில் அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்கிது. ஸோ மக்கள்லாம் பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள். ஒரு பக்கம் ஆர்டருக்கான பேமெண்ட் நல்லா வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு ஆர்டருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி, நம்ம உழைப்புக்கு தகுந்த மாதிரி ஸ்விக்கியில் கொடுத்துட்ருந்தாங்க. மாலுக்கு போனோம். மாலில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க. இருந்தாலும் மாலில் ஏசி தாங்கலை, ரொம்ப குளிராகவே இருந்தது. அதையும் பொருட்படுத்தாமல் நம்ம வேலையை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம். இனிமேல் சொல்லணுங்கன்னா மாலில் கூட கொஞ்சம் கூட்டம் இல்லைங்க. மழைனால மக்களுடைய இது கம்மியாக தான் இருந்தது. அதனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாத மாதிரி இருந்தது. அப்புறம் ஈவினிங் மேலே நல்ல காற்றுங்க, சரியான காற்று. பார்சலே பிச்சுட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பேக்கிங் பேப்பர் பேக்கிங் பண்ணனால அதை கேர் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியல. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அது மட்டும். அப்படியே நைட்டு வரைக்கும் ஓட்டிக்கிட்டே இருந்தோம். நைட்டுக்கு மேலே கொஞ்சம் நல்ல மழை, காற்று. மக்களுடைய எண்ணிக்கையும் குறைவாக தான் இருந்தது நைட் நேரத்தில். அப்படியே ஆர்டர் எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஒவ்வொரு ஆர்டராக. ஈவினிங் நைட்டு முடிச்சுட்டு போகும்போது கரெக்டாக 1:40ங்க. டார்கெட் முடித்தாச்சு. ஒரு 3 பார்சல் கேன்சலும் ஆச்சு. அதை நம்ம நண்பர்களோடு ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் நைட்டு. இதான் அந்த பார்சலு. சாப்பிட்டு முடித்தாச்சு. இதுதாங்க கேன்சல் ஆன உணவு. இதெல்லாம் எனக்கு பேரே சரியாக கூட தெரியல, இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை, ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். அப்புறம் ஜாமுன் இருந்தது, ரொட்டி மாதிரி ஒன்று இருந்தது. அப்புறம் இன்றைக்கோட ஏர்னிங் பார்த்திங்கன்னா 4364 ரூபா. இதில் பெருமையான விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் நான் இந்த ஏர்னிங்ஸ் பார்த்ததே இல்லை. இந்த மழைக்கு எனக்கு கிடைச்ச கிஃப்டாக நினைக்கிறேன் இது. நான் பார்த்து இருங்க, நல்லபடியாக இருங்க. எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்கன்னா 400 ரூபாய் இருக்குது. ஸோ பேலன்ஸ் 4014 ரூபாங்க. நன்றி, வணக்கம். டைம் இஸ் கோல்டு. டைமை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். யுவர் ரிஸ்க்கு யுவர் கிஃப்ட்டு. என்னுடைய கிஃப்ட்டு எனக்கு இன்றைக்கி கிடச்சிருச்சு. நன்றி, வணக்கம்.